அன்பே சிவம். உலகுக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன்னா, தானத்திலே சிறந்த தானம் நிதானம் சொல்லும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ அவசரப்படுறவங்க எல்லாருமே அதிரடியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க பாலங்குழியில் உலர சமமாக இருக்கும். அதே பொறுமையாக நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது தெளிந்த நீராக இருக்கும். அந்த முடிவுக்கு நல்ல பதிலாக இறைவன் கொடுத்துருவார். இப்போ தீயும் இருக்குது. அகாண்ட தீனா எல்லாத்தையும் போட்டு எரிக்கிற தீயும் இருக்குது. நம்ம ஜீவ ஒளினா வீட்டில் ஒரு ஒளி காமாட்சி மலைக்கு ஏற்றுறோம். பொறுமையாக ஒரு ஒளியை ஏற்றுறோம். அது ஒளியாக மாறி இறைவனாகவே மாறுது அந்த ஒளி. அதே நம்ம தீ ஏற்றுறோம். உலகத்துக்கு ஒரு தீ ஏற்றுறோன்னா அது அசுத்த புகையாகி வானத்துக்கு போய் அது மழையாக மாறி நம்மளை கொட்டுது. ஆனால் தீ ரெண்டும் ஒன்று தான். இது லேட்டாகி அதிரடியாக போய் நம்மளுக்கு நாளை பின்ன அது அழிவாக கூட ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு புயல்கள் வரலாம், வெள்ளம் வரலாம். நம்ம போட்ட விதை அது அப்படி. இந்த தீயை போட்டிருக்கோம். அதில் புகைகள் இது அது போய் நம்மளுக்கு அதை ஒரு சேமித்து வச்சுருக்கு. அதை சேமித்து வச்சிருந்து ஒரு காலகட்டத்திற்கு நம்மளை வெள்ளத்தில் கூட அடிச்சுன்னு போகிற சூழ்நிலை ஏற்படுது. இது அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது வீட்டுக்கு வெளிச்சம் வருது. அதில் இறைவன் தங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. இதுதான் பொறுமையாக இருக்கிறவங்க பூமி ஆழ்வார் அப்படி சொல்கிறது. பொறுமைக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பெண்ணுக்கெல்லாம் நிறைய பேர் பொறுமைக்கு உதாரணமாக தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா பொறுமைக்கு பூமாதேவியாக பொண்ணை சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பொறுமையை எதில் காத்திருக்கிறாங்க? எல்லாத்துலேயும் காக்க மாட்டாங்க பொறுமையை. அந்த 10 மாதம் சுமக்கிறாங்க பாரு ஒரு தாய்மை உணர்வுக்கு. ஒரு குழந்தைய சுமக்காத கூட விட்டுடலாம் அவங்க. இப்போ ஒரு குழந்தை 10 மாதம் சுமக்கணும். ஒரு குழந்தைய எனக்கு வேணாம் அப்படின்னு கூட அவங்க அழிக்க முடியும். ஆனால் அந்த 10 மாதம் பொறுமையாக அந்த வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கும்போது அவங்க பூமாதேவியாக மாறுறாங்க. ஏன்னா பூமாதேவினா அந்த பொறுமைக்கு பூமாதேவி ஆகுறாங்க. இது ஆம்பளைங்கிட்ட நம்ம அப்படி இருக்க முடியாது. அந்த பொறுமை கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால தான் பொம்பளைங்கிட்ட அந்த சுமக்கிற இது பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆக்கிற இதுவை தான் ஆண்கள்கிட்ட இறைவன் கொடுத்துருக்கிறார். ஆக்கம் இது ஆக்கிறதுனா செய்யறது. சுமக்கிறதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இறைவன் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு தான் அவங்க பூமாதேவிக்கு சமமாக பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் ஆக்கிறதுக்கு சமமாக இருக்கிறாங்க. ஆக்கிறதுக்குன்னா ஒரு உயிரை செய்யக்கூடிய தன்மை ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு உயிருக்கு உயிர் கொடுக்கறது அது ஆண்கிட்ட இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு நிதானம் இல்லை. அதனால் நம்ம பெண்கிட்ட நிதானம் இருக்கிறதுனால அதை சுமக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்காரு இறைவன். அப்போ ஒரு ஜீவனையே நம்ம சுமந்தெடுக்கும் போது இறைவன் அதுக்குள்ளே ஆத்ம ஒளி கொடுத்து நம்மளுக்கு ஆத்ம ஜீவன் கொடுத்து ஒரு ஜீவன் கொடுக்குறாரு. ஆத்ம ஒளி கொடுத்து முதல்ல ஆத்ம ஒளி தான் கொடுப்பாரு நம்மளுக்கு. ஆத்ம ஒளினா அதை தாங்கக்கூடிய சத்து கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது அதுக்கப்புறமேட்டு ஜீவ ஆத்மாவில் ஜீவன் ஒரு ஜீவனில் ஒரு ஆத்மா அது வர இருக்காரு. அது நம்மளுக்கு ஒரு குழந்தையாக மாறுது. அப்போ மாறும்போது நம்ம எவ்வளோ அந்த குழந்தைக்கோசம் ஒரு எவ்வளோ இன்பமாக இருக்கிறோம். நம்ம அந்த இன்பத்தை நம்ம பெறுறோம். அப்போ பெறும்போது எவ்வளோ நம்ம அதுக்கோசமே நம்ம வாழ்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இறைவன் நம்ம தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது. இங்கே போனால் இறைவன் கிடைக்கிறாரு, அங்கே போனால் இறைவன் கிடைக்கிறாரு, ஆலயம் போனால் இறைவன் இருக்கிறாருன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு மனிதன்கிட்ட போனால் அவங்க வருமானத்துக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னவோ இப்போ பூஜை பண்ணி நிற்கிறாங்க ஜனங்க. எங்கே பார்த்தாலும் இதுதான் யோகா, இந்த
இது பூஜைகள் பண்ணுறாங்க, அதுக்கு வருமானம் வசூல் பண்ணுறாங்க. இதில் போய் நின்றுன்னு நீங்கள் நிறைய பேர் என்னென்னோ பண்ணுறீங்க. அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இறைவன் ஆலயம் போனாலே தெளிஞ்ச நீராகி நம்ம வந்து தன்னொழுக்கத்தில் இருக்கணும் மெயினாக. அடுத்தவங்களை நாடி போனால் தன்னம்பிக்கை இழந்துடுறோன்றது எங்கள் அப்பா சொல்கிறாரு. நம்ம வந்து தன்னம்பிக்கை இழந்துடுறோம். அதனால் தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து உயர்ந்த நிலையை ஏற்படுத்துது. அந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே வாழ்க்கையில் இல்லை. நம்ம ஒரு எழுந்துக்கிறதுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை வேணும். நம்மளால் எழுந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வேணும். அது எதுவுமே இல்லைன்னா நம்ம நடைப்பயணமாக மாறுற மாதிரி தான். ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் குடும்பம் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம பணத்தை விதையமாக்குறோனால அது வந்து நம்ம இறைவனையே நம்பாத ஒரு தவறான செயல் தான் என்னை பொறுத்துக்கும். நம்ம எப்படி பெத்த அம்மா அப்பாவை நம்பி ஒரு இலக்கு அடையிறதுக்கு நம்ம ஒரு இலக்கு அடையும் போதுக்கு ஒரு ஊன்றுகோலாக அம்மா அப்பாவை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை படைத்தவரை நம்ம மனசில் வந்து மன உறுதியாக நம்ம கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற மன உறுதியுடன் இறைவனை நம்ம வணங்கணும். எல்லாருமே அப்படி வணங்குறது கிடையாது. எல்லோரும் என்ன இருக்கிறாங்க, இறைவனை வச்சுக்கினே தவறுகள் பண்ணுறாங்க. இப்போ இறைவனை வச்சுக்கினே தவறுகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை காசு. எல்லாருக்கும் காசு இல்லாத எதுவும் உலகம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் காசு தேவைக்கு தான் காசாக தவிர நம்ம வந்து பொய் சொல்லி இது பண்ணிவிடு எனக்கு இந்த ஜடை முடி இருக்கிறதுக்கு நான் இந்த அமைப்பு இருக்குது எப்படி வேணாலும் நான் சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து நான் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் வந்து நான் போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா வந்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லி அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது. உண்மை வந்து என்றைக்கு விருட்சமாகுதோ எங்கள் அப்பா எனக்கு எப்போ வந்து விருட்சமாக்கி உண்மையை நிரூபிக்கிறாரோ அன்றைக்கி நான் வெளியே வருவேன் அப்படின்னு வெளியே வந்துன்னு இருக்கிறேன். ஆனால் வந்து அதை வந்து எங்கள் அப்பா வந்து நிரூபிக்கணும். எனக்குள்ளே இருக்கிறது எங்கள் அப்பா உண்மையானா அவர் நிரூபிப்பாருன்ற நம்பிக்கையில் நான் காத்துன்னு இருப்பேன். உலகத்துக்கு நன்மையை செய்யறதுக்கு என்றைக்குமே நான் உலகம் செழிப்புடன் இருக்கணும். ஒரு நாளும் உலகத்துக்கோசம் மக்களுக்கோசம் ஒவ்வொரு நாளும் நான் போராடின்னு இருப்பேன். உலகம் வந்து செழிப்புடன் இருக்கணும். எந்த துன்பமும் உலகத்துக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நான் என்றைக்குமே வந்து என்னை வந்து ஒரு ஒரு தீப அகலாக மாற்றி தான் நான் வந்து பூஜைகள் பண்ணின்னுக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு ஓமகுண்டை வச்சு பூஜை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு ஓமகுண்டமாக மாறிட்டேன். அப்போ ஓமகுண்டமாக மாறிட்ட பிறக்கும் அது எதுவுமே தேவை கிடையாதுல்ல. என்னையா தான் சொல்கிறேன், எத்தனையோ வட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னையே அகலாக மாற்றிட்டு இருக்கிறேன். உலகத்துக்கோசம் ஒரு அகலாக மாற்றிட்டு பிறக்கும் உலகத்துக்கு நன்மை செய்யணும் நம்ம அப்படின்னு செஞ்சுருக்கிறேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவனால் போவோம், உலகத்துக்கு நன்மை செய்வோம்.